நான் வந்து திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறேன். சரி, நீ இந்த 5 வருஷம் திமுக 4 வருஷம் ஆட்சியில் நீ நீ கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த 2 வருஷத்தில் நீ என்ன போராட்டம் ரோட்டுக்கு போய் நீ என்ன பண்ணிக்கிற கிடையாது. எல்லாரும் அந்த ஒரு நீட்டை ஒன்று வச்சுக்கிறாங்க. இந்த அனிதா அந்த பொண்ணு பாவம், ஓகே, அந்த பொண்ணை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த அரசியல்வாதி. இது வந்து தவறு. நீ ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது ஒரு சொல்யூஷன்ஸ் அது. இப்போ வந்து நான் வந்துன்னா நீட் வைப்பேன். எதுக்குன்னா நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணும்னு கம்பல்சரியாக பண்ணுற. அந்த நீட் எக்ஸாமாக வைக்காமல் அதை நீட்டை ஒரு சப்ஜெக்டாக தூக்கிட்டு வந்து 8ஆம் கிளாஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். கவர்மெண்ட் செய்யணும்னு நினச்சானா இப்போ வந்து இந்த 12வது வகுப்பு பசங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ்லேருந்தே அவங்களுக்கு வந்து டென்ஷன். அப்போ வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் என்ன படிக்க போகுது பாவம். அவங்களுக்கு அந்த வாழ்க்கையே ஒரு அந்த என்ன சொல்கிறது, இட்ஸ் யங் ஏஜ். அவங்களுக்கு விளையாடணும்னு தோணும், எவ்வளோ ஆசைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள், எல்லா வீட்லேயும் இந்த அம்மா அப்பாங்களே அவங்க வந்து ஒரு இந்த டியூஷன் சென்டர், அந்த டியூஷன் சென்டர், இட்ஸ் ஆல் நாட் மனசுக்கு நல்லது கிடையாது. அப்போ வந்து இந்த நீட்டை வந்து நீ 8ஆம் கிளாஸ்லேயே வகுப்பாக எடு, ஒரு கிளாஸ் சப்ஜெக்டாக எடு. நீ வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியை கம்பைன் பண்ணி நீட்டாக கொண்டு வந்துச்சின்னா அங்கேயே அவங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுத தேர்வு கற்றுக்குறாங்க. நீ என்ன பண்ணுற, தனியாருக்கு இந்த ஒரு டியூஷன் இது கொடுத்துட்டு அவன் காசை பிடுங்குறான். நிறைய பேர் 12th முடிச்சு 1 வருஷம் நீட்டாக வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஏஜ் போகுது எல்லாமே. இது வந்து இந்த ஆட்சியாளர்கள் எவனா ஒருத்தனாவது இதை பற்றி உருப்படியாக ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம் கிடையாது. ஐ எம் அகெயின்ஸ்ட் திஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து அந்த 12த்துக்கும் உயிரை கொடுத்து படிக்குதுங்க. அதை படித்து முடிச்சோன்னா ஒரு லீவ் கூட அவங்களால என்ஜாய் பண்ண. அடுத்தது உடனே தட் இஸ் இன்ஜினியரிங் போகிறவங்க ஐஐடி போகணுன்னா ஒரு ஜேஇ இது பண்ணுறான், இவன் வந்து மெடிக்கல் போகிறவன் நீட். அப்போ வந்து இதுக்கு என்ன நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்க? எவனுமே பேசல. ஆனால் அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. ஒருத்தர் செத்து போயிட்டாங்க.